ஹலோ ஆல் வணக்கம். ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. பங்களாதேஷ பீடாக் சொன்ன மாதிரியே சிறப்பா தரமா ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க பீடாக். நீங்க சொன்னீங்க அந்த ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் எல்லாம் கரெக்டா அவங்க மீட் பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் கடமையை ஆற்றிய சவுத் ஆப்பிரிக்கா மூணையும் பார்க்க போறோம். வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் இந்தியா வின் சேப்பாக்ல, அதுவும் அஸ்வின் வந்து லோக்கல் பாய் சிறப்பா செஞ்சுட்டாரு. என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதுல ஒரு சந்தேகமே இல்லை சார். அந்த பிச்சு வந்து அப்படிதான் இருக்கும். முதல் 2 நாள் கொஞ்சம் அப்படியே மேல மேல வரும், ஏதாவது கொஞ்சம் இருக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு. அதுக்கப்புறம் நீங்க டே 4 டே 5 லாஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம சொன்ன மாதிரி ஸ்பீட் அப் ஆகும் கேமு அப்படின்றது. ஸ்பின்னர்ஸ் வந்து வருவாங்க, பர்டிகுலரா சமோன் லைக் அஸ்வின் போல்ஸ் ஓவர் ஸ்பின் பவுன்ஸ் நிறைய இருக்கும். அதனால இது வந்து எதுவுமே வந்து என்ன சொல்றது, எதிர்பாராம ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு எதுவும் இல்லை. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, அது ஒரு டிஃபீட் ஆட்டிடியூட்ல ஆடினாங்க பங்களாதேஷ். 515 டார்கெட்னு ஒண்ணு, 62 ரன்ல 62 ஓவர்ல ஆல் அவுட் ஆற அளவுக்கெல்லாம் மட்டமான பிச் எல்லாம் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு போச்சு. 339 காரணம்னு டெஸ்ட் மேட்ச், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா ஒரு 515னா நீங்க எப்படி மோட்டிவேட் பண்ணணும்? ஓகே, இந்த பாருங்க, இது கஷ்டம், பட் லெட் அஸ் நாட் கிவ் அப் ஹோப். லெட் அஸ் ட்ரை அண்ட் கீப் தம் ஆன் த ஃபீல்ட் ஆஸ் லாங் as பாசிபிள். நீங்க 515 ரன் அடிக்கணும், நீங்க மேல 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 ஷாட் ஆடிட்டே இருக்கீங்க. அதுவும் ஒரு நூல் பிடிச்ச மாதிரி போடுறாரு அஸ்வின். அது அதை எனக்கு ஒன்னே ஒண்ணு என்ன வருத்தம்னா, நான் ஒர்க் பண்ற டீம் நிறைய தோக்குது, ஒரு சிலது ஜெயிக்குது, இல்லைன்னு சொல்ல. இந்த ஆட்டிடியூடு காட்டாம தோப்பாங்க பாருங்க, தட் ஹர்ட்ஸ் மீ வெரி பேட்லி. இவங்க ஆடினது பாத்தீங்களா, ஒரு அப்சல்யூட் டிஃபீட் ஆட்டிடியூடோட. சரி முடிச்சிடலாம் மேட்ச்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சுத்தி, அதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயமே ஒரு ஒழிய. ஓப்பனிங்லாம் நல்லா தானே இருந்துச்சு. அந்த செகண்ட் இன்னிங்ஸ் பினிஷிங் சரியில்லையே. அது இல்ல சார், ஒரு 2 விக்கெட் போனோடனே இந்த பிலீஃபே கண்ணா பண்ணான்னு ஷாட் ஆடுறாங்க. நீங்க 515 ரன் இன்னும் அவ்வளவு மோசமான விக்கெட் எல்லாம் கிடையாது. நான் இன்னொன்னு சொல்றேன், பட்டு பட்டுன்னு திரும்புது. நீங்க முன்னாடி போனீங்க, இவ்வளவு தூரம் திரும்பி பீட்டன் ஆகுதுன்னா, டிஃபென்ஸ் ஆடி என்ன பிரயோஜனம்? 4 சுத்து சுத்தலாம். அவ்வளவு மோசமான விக்கெட் எல்லாம் கிடையவே கிடையாது. ட்ரெடிஷனல் இந்தியன் விக்கெட் விச் வில் அசிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் லேட்டர் ஆன் ஆஸ் தி மேட்ச் ப்ராக்ரஸஸ். நீங்க ஒரு சப்கான்டினென்ட்ல இருந்து நீங்க வரீங்க, ஒரு ஃபைட்டே இல்லாம நீங்க இவ்வளவு பெரிய மார்ஜின்ல நீங்க தோக்குறீங்கன்னா, இவன்ட்ட 448 ரன் அடிச்சு தோத்தானே, அவன் எவ்வளவு பெரிய திறமசாலியா இருப்பான் ஊர்ல. யோசிச்சு பாருங்க. அதான் பேசு பேசு ஸ்பேஸ் யார் வேற இதுல. அதுதான் இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன். டே 2ல பாத்தீங்கன்னா 17 விக்கெட், டே 1ல 6 விக்கெட், டே 2ல 17 விக்கெட், டே 3ல பாத்தீங்கன்னா திருப்பி 5 விக்கெட், டே 4ல பாத்தீங்கன்னா மிச்சம் இந்த இந்த எத்தனை விக்கெட் விழுந்து 6 விக்கெட் விழுந்துருச்சு. ஆனா டக்குன்னு முடிஞ்சிருச்சு. காலையிலே முடிஞ்சிருச்சு மேட்ச். ஸோ ஏன் அப்படி அப் அண்ட் டவுனா இருக்குடா? இது மொத்தமா நல்ல பிச்சு தான். டே 3ல வந்து அவ்வளோ அடிச்சிருக்காங்க பந்தும் கில்லும். அப்புறம் வந்து எப்படி அதுக்கப்புறம் விக்கெட் போயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க டே 2லயும் டே 4லயும் விக்கெட் விழுறதுன்னா, மோஸ்ட் ஆஃப் தி விக்கெட்ஸ் விட்டது யாரு? பங்களாதேஷ். நீங்க அந்த நீங்க ஸோ பிச்சு கான்ட்ரிபியூஷன் சம்பந்தம் இல்லை. அதான் பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்டானு சொல்லுங்க. பிச்சுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, பேட்டிங் ஆன டீமுக்கும் அதுக்கும் சம்பந்தம் அப்படின்றீங்க. 100% ஆர்வம் சார். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் ஸ்போர்ட்ல சகஜம். எல்லா நாளும் நீங்க ஜெயிக்க முடியாது, எவ்வளவு பெரிய டீம் வச்சிருந்தாலும். பட் என்ன ஆட்டிடியூடு, என்ன கேரக்டர் காட்டுறீங்கன்றது தான் ஒரு இம்பார்ட்டன்ட். டிஃபீட்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒன்ஸ் யூ அக்செப்ட் இட் இன் யுவர் மைண்ட், வி ஆர் டிஃபீட்டட், யூ ஆர் டிஃபீட்டட். அந்த முதல் நாள்ல 339 144 for 6ல இருந்து 339 கொடுத்த உடனே அந்த டிஃபீட் ஆட்டிடியூட்ல தான் வந்து அவங்க பேட்டிங்கே ஆடினாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, வேர்ல்டு கப் ஜெயிக்கிறத விட இந்தியாவை டெஸ்ட் சீரிஸ் ஜெயிக்கிறது பெரிய விஷயம். நான் அந்த டாக்கை தான் சவுத் ஆப்பிரிக்காக்கு எப்பவுமே கொடுப்பேன். அந்த 2015ல ஒரு டீம் வந்தது பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு செம டீம், அது நல்ல டீம். நான் அதான் சொன்னேன், இங்க பாருங்க, நம்ம வேர்ல்டு கப்லாம் ஜெயிச்சு இது வரைக்கும் ஜெயிச்சதுல ஒரு டீம் வச்சுன்னு. ஆனா இவங்களை வந்து T20லயும் அடிச்சிருக்கோம், ஓடியிலயும் அடிச்சிருக்கோம், டெஸ்ட்லயும் நம்ம அடிச்சிட்டோம்னா, நம்ம இந்த கிரியேட் பண்ற இந்த ஹிஸ்டரி எவனாலையும் ஃபியூச்சர்ல பண்ணவே முடியாது. கோ ஃபார் இட்னு. அவங்க எப்படின்னா, இன்னொன்னு ஆனஸ்டா சொல்றேன், அந்த விக்கெட்டை பார்த்தாங்க பாருங்க, மாலில கையை வச்சோன்னே அப்படின்னு நகர்ந்தது பாருங்க, அப்பயே பாதி பேர் செத்துட்டாங்க. பிச்சு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா, நான் ஒரே ஒன்று தான் சொன்னேன் இந்த டீம் டாக்ல, நீங்க வந்து இந்தியாவுக்கு வரீங்க, ஒன் டேவும் சீரீஸும் ஜெயிச்சாச்சு, T20 சீரீஸும் ஜெயிச்சாச்சு, எப்படிப்பட்ட பிச்சை எதிர்பார்க்கறீங்க நீங்க? வாண்டரஸ் மாதிரி நல்ல வெள்ளைய ஹார்ட் அண்ட் பவுன்சி ட்ராக் அலையிற மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்களா? உங்க போலருக்கும் ஒன்னும் இருக்காது, உங்க பேட்ஸ்மேனுக்கும் ஒன்னும் இருக்காது. ஹவு டு ஃபைண்ட் அ வே, தே நெவர் ஃபவுண்ட் அ வே. ஏன்னா இந்த டிஃபீட் ஆட்டிடியூட், இந்த பிச்சில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனஸ்டா சொல்றேன், இந்த நாக்பூர் பிச்சு பயங்கரமா திரும்பிச்சு.
அதுல எங்களுக்கு சான்ஸே கிடையாது. டெல்லி பிச்சு டீசென்டான விக்கெட், அப்பதான் கொஞ்சம் ரெசிலியன்ஸ் காமிச்சாங்க ஆஷிம் ஆம்லாவும் ஏபி டிவிலியர்ஸும் டிராப் பண்றதுக்கு. ஐ வாஸ் ஹாப்பி வித் டிஃபீட். பட் மொஹாலியில 215 ரன் டார்கெட், 215 ரன் would have been chased. அதுக்கப்புறம் பெங்களூர்ல எங்களை மழை வந்து காப்பாத்திச்சு, ஒரு சூப்பர் விக்கெட். முதல் நாளே 230 ஆல் அவுட், 80 ஃபார் 1 இந்தியா. அந்த அப்பதான் அந்த மழை வந்து சென்னையில வந்து உங்களுக்கு 4 நாள் வாஷ் அவுட் ஆச்சு, பெங்களூர்ல தப்பிச்சோம். இல்லன்னா இட் குட் ஹவ் பீன் a வாஷ் அவுட் ஃபார் us. எப்ப நீங்க வந்து ஒரு டிஃபீட் ஆட்டிடியூடோட போறீங்களோ, என்ன ஸ்கில் இருந்தாலும் நீங்க ஜெயிக்க முடியாது. இதே மாதிரி டிஃபீட் ஆட்டிடியூடோட பங்களாதேஷ் கான்பூருக்குள்ள போனாங்கன்னா அதை மாத்துறதுக்கு எதுவுமே இல்லை. இன்னொரு மாறனாடி வாங்குவாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. அனதர் ஒன் சைட் டெஸ்ட் மேட்ச் அவாய்ட்ஸ் எவ்ரிஒன். நீங்க பெங்களூர்ல உங்களை மழை வந்து காப்பாத்துச்சுன்னு சொன்னீங்க. இப்ப கான்பூர்ல இந்த பங்களாதேஷை யாரு காப்பாத்த போறா? அவங்கள யார் காப்பாற்றணும்னா அவங்கள மென்டாலிட்டி தான் சார் காப்பாற்றணும். நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க ஒரு 400 ரன் அடிச்சுட்டு இந்தியாவை ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு 233க்கு நீங்க ஆல் அவுட் பண்ணீங்கன்னா, கேன் புட் யுவர் ஹெட் அண்ட் சே ஐ ஹவ் டன் மை ஜாப். ஐ எம் ஆனஸ்ட்லி ஆஸ்கிங் யூ. இப்ப நான் வந்து ஒரு எட்ஜ் கொடுத்தேன் இந்த ப்ரிவியூக்கு முன்னாடி. அப்புறம் உங்களை கேட்டேன், என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க, அவங்க பொருளையே அவங்க ஊர்லயே எடுத்து போட்ட பங்களாதேஷ் ஜெயிக்க சான்ஸ் இருக்கா, இந்தியா சான்ஸ் இருக்கா ஜெயிக்கிறதுக்கு? நீங்க சிரிச்சுனே ரப்பிஷ் பண்ணீங்க. அதை சான்ஸே கிடையாது பீடாக், இந்தியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. சோ எவ்ரிவன் நோ தட் இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் பங்களாதேஷ் டு பீட் இந்தியா. ஆனா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன ஒரு பிலீஃப் இருக்கணும், ஓகே இந்த ஒரு மேட்ச் ஒரு பேட்டரிங் நான் வாங்கினேன், no matter what Pakistan, what kind of team there, that's a different issue. You going to Pakistan and you're whitewashing them for the first time அப்படிங்கும்போது that confidence level should have been high. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு நாள் ஒரு அடி வாங்கினோடனே இந்த ஆட்டிடியூடே இல்லாம தோக்குறீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்ட். அந்த மைண்ட் செட் ஷெல்ல இருந்து அவங்க வெளியில வரலன்னா இன்னொரு 4 day drubbing await them in Kanpur. ஓகே, இப்போ இந்தியா என்ன பண்ணுவாங்க? கான்பூர்ல நல்லா ஜெயிச்சிட்டாங்க, காம்ப்ரிஹென்சிவா ஜெயிச்சிட்டாங்க. பட் தேர் இஸ் அன் ஐ ஆன் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நீங்க சொன்ன மாதிரி, அண்ட் ஐ ஆன் WTC, எல்லாமே லாட் டு பிளே ஃபார். இப்போ டீமை என்ன மாதிரி மாத்தினா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? டீம் என்ன மாதிரி மாத்துவாங்க? எப்படி மாத்தணும்னு நான் நினைக்கிறேன்னா, இதே மாதிரி ஒரு பிச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜஸ்பிரீத் பும்ராவை ரெஸ்ட் பண்ணிட்டு யஷ் தயால ஆடணும். யஷ் தயால ஆடி பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு ஆகாஷ் தீப் ஹஸ் புட் ஹிஸ் ஹேண்ட் அப் டு சே தட் நான் ரெடி அப்படின்னு. அந்த பிச்சர்ஸ்ல, ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்ல போலிங் போடுற அளவுக்கு எனக்கு சரக்கு இருக்குடா, என்ன பாருடான்னு அவர் காமிச்சிட்டாரு. ஒரே ஒரு ஆப்ஷனோட போவீங்களா? போகக்கூடாது. இப்ப ஆஷ் தயால எதுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? யூ நோ தட் இஸ் டேலண்டட் and he is of course talented, who can bowl that length which is needed in Australia. போது பும்ராவை ரெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணும். they have to bring in this guy in. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி ரவீந்திர ஜடேஜா when it comes to that spinner option, just because of the value addition he gives with the bat. அதனால அந்த கண்டினியூட்டி has to play. ஏன்னா T20ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அவரு. இப்ப அஸ்வின் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி பேட்டிங் இருந்தாலும் சரி, போலிங் இருந்தாலும் சரி, புட்ஸ் ஹிஸ் ஹேண்ட் அப். ஆனா அந்த ஓவர்சீஸ்ங்கும் போது இஸ் ஆல்வேஸ் பீன் என்ன சொல்றது, ரெண்டாவது குழந்தை ஆயிடுறாரு அவரு. சோ உங்களுக்கு அந்த காம்பினேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த ஒஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜடேஜா ஆடுவாரு, இன்னொரு ஸ்பின்னர் ஆடணும்னா அது அஸ்வின் தானுடைய. 3 ஸ்பின்னர் பிஜிடி. நான் வந்து ரெண்டாவது குழந்தை அப்படி பண்றதையும் ஒத்துக்க மாட்டேன், அஸ்வின் அப்படி பண்றதையும் ஒத்துக்க மாட்டேன். பட் அதுதானே சார் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னாலும் தட் இஸ் வாட் தட் ஹஸ் பீன் ஹேப்பனிங் அன்பார்ச்சுனேட்லி, அண்ட் வி ஹேவ் டு லிவ் வித் இட். இப்ப ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா அந்த தைரியம், அப்ப நான் உட்காந்துன்னா சொல்லுவேன், இந்த பாரு அஸ்வின் அண்ட் ஜடேஜா 2 பேர் சேர்த்து 1.5 பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருவேளை 4th டேல ஜடேஜாக்கு சரியா விழலைன்னா யூ ஆல்வேஸ் ஹேவ் அன் ஆப்ஷன். 3 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு டெஃபினட்டா வேலையை செய்யலாம். 3 பொட்டன்ட் விக்கெட் டேக்கிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுங்க. அதுதான் என்னோட காம்பினேஷன் போட்டு. அஸ்வின் வந்து பேட்டிங் ஆட மாட்டாரு அப்படின்னு சொன்னா கரெக்ட். அவரும் ஒரு குல்தீப் மாதிரியோ அந்த மாதிரி இருந்தானா ஓகே, நீங்க அதை யோசிக்கலாம். டெல்லிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் அவர் கொடுக்குறாருங்க போது இட்ஸ் நோ வே யூ கேன் டிராப் ஹிம் அவுட் ஆஃப் தி சைட், நோ மேட்டர் வேர் யூ பிளே. இவர் கேப் டவுன் மாதிரி ஒரு பிட்ச் 50 கால் அவுட் ஆனாங்க பாருங்க சவுத் ஆப்பிரிக்கா, அந்த மாதிரி ஒரு பிட்ச்னா நீங்க யோசிக்கலாமே ஒழிய, ஆஸ்திரேலியன் பிச்சஸ் பாத்தீங்கன்னா ட்ரூவா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு போது. யூ நீட் அ கை லைக் அஸ்வின் ஆல்சோ. அதனால இவங்க என்ன பண்ணும், ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணும். யஷ் தயால் ஹஸ் டு கம் இன், பும்ரா ஹஸ் டு ரெஸ்ட் அண்ட் சி ஹூ இஸ் த பெட்டர் ஆப்ஷன். இன்னொரு ஒருவேளை ஷமி ரெடியால, இப்போ நல்ல நியூஸ் என்னன்னா ஹர்திக் பாண்டியா வந்து திருப்பி ரெட் பால் கிரிக்கெட் ரிசீவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்? they know the importance of the fast bowling all-rounder. அவர் ரெடி ஆறாரா இல்லையா தெரியாது. சோ நீங்க என்ன பண்ணணும், I need to have 2 guys in the bench. That's a third seamer option. இன்னொரு ஆப்ஷன் அது யஷ் தயாலா இல்லைன்னா ஆகாஷ் தீபா. கம்ப்ளீட்டா நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். அடுத்த டெஸ்டும் அதே மாதிரி பிச்சு கொடுப்பேன், நியூசிலாந்துக்கும் அதே மாதிரி பிச்சு கொடுப்பேன். பிஃபோர் ஐம் கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் பிஜிடின்றதுனால ஒரு சேஞ்ச் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதை பண்றாங்களா ஒருத்தர் தான் பார்க்கணும். தட் இஸ் பி த ரைட் திங் டு டூ ஹெட்டிங் ஆன் டு ஆஸ்திரேலியா.
யூபியின் செல்லப்பிள்ளை அவருடைய ஹோம் ஸ்டேட் குல்தீப் யாதவ் ஆட மாட்டாரா? குல்தீப் யாதவ் ஆடணும்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ரெஸ்ட் ஈதர் அஸ்வின் ஆர் ஜடேஜா. ரொம்ப சிம்பிளா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, the contribution what ஜடேஜா and அஸ்வின் மேட் when இந்தியா were down to 144 for 6ங்கும் போது அது ஒரு பெரிய ரிஸ்க் ஆகும். ரொம்ப ஆல் ஆஃப் அ சடன் பேட்டிங் லுக் a little bit weak. குல்தீப் யாதவ் வரணும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு புகிரி விக்கெட் கொடுக்கணும், திரும்புற விக்கெட்டை கொடுத்துட்டு ஒரு ஃபாஸ்ட் bowler சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வரணும். யூ ஆர் நாட் கோயிங் டு கெயின் எனிதிங் பை டூயிங் தட் அகேன்ஸ்ட் டீம் லைக் பங்களாதேஷ், ஈவன் தோ we are not showing any disrespect to them. This is just a preparation for BGT அப்படிங்கும்போது unfortunately அவரோட லோக்கல் மண்ணின் மைந்தனா இருந்தாலும் this is the only change that has to do which is meaningful going forward for the series against Australia in Australia. ஓகே, இப்போ அப்படியே ஸ்ரீலங்கா போவோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் டெஸ்ட் மேட்ச் இன் ரீசென்ட் டைம்ஸ். நீங்க முதல்ல இருந்தே சொன்னீங்க க்ளோஸா போகும், ஆனா நியூசிலாந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, ஆனால் அது நடக்கவில்லை. ஒரு க்ளோஸ்லி கண்டெஸ்டட் மேட்ச், இவென்ச்சுவலி ஹோஸ்ட் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 275 அப்படிங்கிறது இட்ஸ் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் டு லூஸ் ஈவன் தோ தி ஃபியூ பால்ஸ் ஆர் ஸ்பின்னிங். அப்புறம் அவருக்கு சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், அந்த பிரபாத் ஜெயசூர்யா ₹1 காயினை வச்சீங்கன்னா அங்கேயே போட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் போலர்ஸ் அப்படிங்கும் போது ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரச்சின் ரவீந்திரா 92 ரன் அடிக்கிறாரு. In spite of that, you couldn't chase 275 when you have guys like Kane Williamson, Glenn Phillips, Daryl Mitchell, Latham, இவங்க எல்லாருமே ஸ்பின் நல்லா ஆடுவாங்க போது இட் இஸ் a very disappointing. உங்களுக்கு ஒரு முரளிதரனோ ஒரு ரங்கநாயராத்தோ அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்து, இல்லைன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரிஸ்பின்னர் இருந்து உங்க சோழியை முடிச்சாங்கன்னா நீங்க சொல்றது ரைட்டு அப்படிங்கும் போது 275 any day could have taken that considering the spin strength ஸ்ரீலங்கா had அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிள். இது வந்து இட் வாஸ் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் லூஸ். இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு அந்த WTC அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்தீங்கன்னா யாருமே ஆஸ்திரேலியாவும் சரி இந்தியாவும் சரி பிடிக்கவே முடியாது. Let us not take any credit away from Sri Lanka. They got a battering against England in the first 2 test matches. அதுக்கப்புறம் அங்க போய் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு இங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் do they got enough test matches? Do they got enough performances to challenge India or Australia for the second spot? The answer is no. பட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு புது கோச்சிங் ஸ்டாஃப் எடுத்துன்னு வந்திருக்காங்க. பட் இந்தியாவோட ODI சீரிஸ் ஜெயிச்சாங்க, இங்கிலாந்து போய் ஒரு டெஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, நியூசிலாண்டோட இங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த ரிவைவல் இஸ் கமிங் பேக் ஃபார் ஸ்ரீலங்கா. அது ஒன்லி ஒன் பாசிட்டிவ் திங் ஃபார் த வியூவர்ஸ் அண்ட் ஃபார் ஸ்ரீலங்கா as a cricketing nationன்றது ஒரு என்கரேஜிங் ஸ்டஃப். நியூசிலாந்து would be really disappointed. They gave away the test match in a platter to Sri Lanka. ஓகே, அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா தன் ஆற்றிய கடமையை பத்தி பார்ப்போம். 2 மேட்ச் அடி வாங்கிட்டாங்க, இப்போ இந்த மேட்ச் அடி கொடுத்துட்டாங்களே, வீறு கொண்டு எழுந்த அந்த சவுத் ஆப்பிரிக்கா பத்தி நீங்க சொல்லுங்களேன். இனிமே என்ன வளர்மதி வந்துட்டு காலேஜுக்கு போனா என்ன, இல்ல கட் அடிச்சுட்டு டிவி சீரியல் பார்த்தா என்ன? அதாவது ஒன்னே ஒண்ணுதான் சார் நான் சொல்றேன். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்க வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் ஒரு மாதிரி ஒரு டீம் ஆடுறீங்க, ஒரு ரைசிங் டீம் ஆப்கானிஸ்தான் பாட்டம் லைன். இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த பைலேட்ரல் சீரீஸ் டசன்ட் ஹேவ் எனி இம்பார்ட்டன்ஸ் ஆர் மீனிங். 11 வருஷம் அந்த டீமோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வேர்ல்டு கப்பை தவிர ஒவ்வொரு பைலேட்ரல் சீரீஸ் ஓமன்னவே எல்லா டீமையும் விட்டு செஞ்சிருக்கோம் நாங்க. அதுவும் வந்து கோச் என்ன சொல்லுவாங்க, சீரீஸ் ஜெயிச்சோன்னே சொல்லுவாங்க, வீடா இவனை ரெஸ்ட் பண்ணிடுறான், அவனை ரெஸ்ட் பண்ணிடுறான், இவனுக்கு சான்ஸ் கொடுக்குறான், அந்த வேலையே வச்சுக்காதான்னுவேன். இதுனா ஜெயிண்ட் வீலா சின்ன குழந்தை வந்து அப்பாட்ட கேட்கறதுக்கு, அப்பா நானும் ஒரு ரவுண்டு போறேன்னு. இன்டர்நேஷனல் மேட்ச்யா, இட் இஸ் ஃபார் த கண்ட்ரி, எவனையும் ரெஸ்ட் பண்ணாத, ஃபுல் டீம் ஆடு, ஒயிட் வாஷுக்கு போலாம், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல தான் அந்த வருஷம் நாங்க இருந்தோமே வழியே. தட் இஸ் ரீசன் வி ஹவ் பீன் இன் டாப் 3 rankings in all 3 formats over a period of time for 12 years. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒயிட் வாஷ் ஒன்று வாங்கிட்டு வரீங்க ஒரு வெஸ்ட் இண்டீஸ்லங்கும் போது எவ்வளவு ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஸ்ட்ரென்த் ஸ்குவாடோட நீங்க போவீங்க. இப்ப இங்க கேசவ் மகாராஜ் பியூட்டிஃபுல்லா போட்டுட்டு இருக்காரு. எங்க CPL இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரான் அவரோட. தப்ரேஷ் ஷாம்சி அவ்வளவு நல்லா போடுறாரு. நேற்று நிக்லஸ் பூரனை வச்சு ஆட்டிட்டாரு விட்டு. ஆண்ட்ரிக் நோர்க்கிய குவிக்கா போறாரு. டேவிட் மில்லர் ரன் அடிக்கிறாரு. இவங்க எல்லாம் வந்து ஒரு மெயின் ஸ்டேஜ் இங்க வந்து கரீபியன் பிரீமியர் லீக் ஆடிட்டு இருக்காங்க. நீ கேட்டா என்ன சொல்ற, நான் டீமை பில்டு பண்றேன்ற ஜேசன் ஸ்மித்னு ஒருத்தர். ஜேசன் ஸ்மித்ன்றவர், டு யூ திங்க் தட் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் a team place in the squad if all these guys return? யாரையா நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண பாக்குறீங்க? I really just can't understand. நீங்க என்ன பண்ணணும், இந்த கான்ட்ராக்ட் கிளாஸ்ல நீங்க சொன்ன PCB எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பிளேயரும் 2 குளோபல் லீக் ஆடலாம். ஓகே, 2 குளோபல் லீக் ஆடலாம், அதுக்கு மேல நீ ஆட முடியாது.
இன்னொன்னும் பாத்தீங்கன்னா எஸ்ஏ லீக்ன்றது இப்ப இந்த இந்தியன் ஓனர்ஸ், தேங்க் டு ஆல் தி இந்தியன் ஓனர்ஸ், தே ரிவைவ் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்காஸ் ஃபினான்ஷியல் மெஸ். இப்ப எல்லாருக்கும் செம பணம் கிடைக்குதுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த இப்ப ஆக்ஷன் வேற பண்ணிட்டாங்க. ஆக்ஷனும் பண்ணி இப்ப உங்களுக்கு இந்த பர்சையும் ஜாஸ்தி பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மணி. இந்த பேட்ரிக் க்ரூகர் மாதிரி ஒரு டேலண்ட் யாருன்னே தெரியாம போயிருந்திருக்கும் அந்த எஸ்ஏ லீக்னால. இஸ் பிளேயிங் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கும் போது இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? பினான்சியல் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். பிளேயர்ஸ் நீங்க இந்த மீட்டிங்ல கூப்பிட்டுட்டு நேஷனல் டீம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க இது பண்ணோம். இப்போ ஆப்கானிஸ்தான் போய் நீங்க ஒரு சீரீஸ் தோத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்தியாவோட ஒரு சீரீஸ் இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு என்ன ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்? கேட்டா நான் வேர்ல்டு கப் ஃபைனல் வந்தேன் வேர்ல்டு கப்ல அப்படின்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு தடவையும் என்னோட டீம் மீட்டிங்ல அதான் சொல்லுவேன். நோ ஒன் வாண்டட் டு ஹியர் வேர் யூ ஃபினிஷ்ட் செகண்ட் ஆன் எனிதிங். ரெண்டாவது வந்துட்டு நான் இப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு யார்ட்டையும் கதையை விற்கணும்னு பார்க்காதீங்க. எவனும் அதை கேட்கறதுக்கு ரெடியே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் நம்பர் ஒன் வின்னர். நீ ஜெயிச்சியா? நீ எப்படி ஜெயிச்ச? பெக் பாரோ ஸ்டில். நீ டோர்னமெண்ட் ஜெயிக்கிறியா? எல்லாரும் வந்து உன் கதையை கேட்பான், எப்படிப்பா ஜெயிச்ச நீ அப்படின்னு. நான் ஃபைனல்ஸ் வந்துட்டு ஹார்ட் லக் வி ரீச் த ஃபைனல்ஸ், அன்பார்ச்சுனேட்லி வி குடன்ட் கிராஸ் த லைன் அப்படின்னா அதை எவனும் படிக்க கூட மாட்டான். It is a commendable effort that they reached the final for the first time in the men's World Cup in any format. That is fine. ஜெயிச்சியா? நீ ஜெயிக்கலங்கும் போது அந்த ஹர்ட்டை தான் நீ எடுக்கணும். அடுத்த வருஷம் இன்னும் 2020 இதுல 5ல வந்து இன்னும் ஒரு வருஷத்துல உங்களுக்கு இந்தியால T20 வேர்ல்ட் கப் வருது. என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல. பைலேட்டரல் சீரிஸ் தோக்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த இதுல மீடியா எல்லாம் போடுறாங்க கன்சோலேஷன் வின் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஜெயிச்சு என்னையா பிரயோஜனம்? அவனுங்க வந்து ரஷீத் கான்லாம் ரெஸ்ட் பண்ணிட்டு சின்ன பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க போயிருக்கீங்கும் போது இதை சொல்றதுக்கு ஒண்ணுமே எதுவுமே இல்லை. வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். We need to wholeheartedly thank BCCA and Indian owners for coming and investing in SA League, where the financial mess has been completely wiped out. Everybody is breathing free thanks to Indian owners. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். எல்லா மேட்சை பற்றியும் பேசிட்டீங்க. உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படியே சொன்னீங்கன்னா வில் க்ளோஸ். அதுதான் இப்போ ஸ்ரீலங்கா would really wanted to close out the test series, to be very honest. the momentum வந்ததுல இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாண்டை ஜெயிச்சிருக்காங்க, இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஈவன் தோ 63 அதுதான் இன்னொன்னும் 63 ரன்ன்றது பெரிய விக்டரி எல்லாம் கிடையாது. இட் இஸ் a victory. It was a closely contested. New Zealand were in the game all the time, but they pulled it through with a sheer resilience. They want to finish it on a high. India பாத்தீங்கன்னா அதை தான் பண்ணணும். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, யோ இந்த சீரீஸை கான்சிடர் பண்ணியா? எப்ப பார்த்தாலும் பிஜிடின்றான்னு. India is a difficult team to beat, and the kind of cricket what they are playing, the form their players are in, இதை பார்த்து நீங்க இந்தியால நியூசிலாந்து கிட்டையும் பங்களாதேஷ் கிட்டையும் நீங்க பயந்து இதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் நாட் a good sign going to ஆஸ்திரேலியான்றதுனால the preparation should always be in a mind to see how they can make hat-trick of wins in Australia. Australia போய் மூணு hat-trickலாம் நீங்க அடிக்கிறதுலாம் டெஸ்ட் சீரிஸ்லாம் it is next to impossible. They got a chance to do that. Australia is also playing very well with a settled teamன்றதுனால அந்த ஒரு சேஞ்சை பண்ணுவாங்களா? எஃப்ஏல கொண்டு வந்துட்டு பிச்சை இதே மாதிரி திருப்பி ஹார்டா கொண்டு வருவாங்களா? அதை திருப்பி பார்ப்போம். நம்ம கான்பூரோட ஸ்டாட்ஸ் எங்க போயிருக்கு, என்ன பிளேயிங் லெவல் ஆடணும், அதையும் வந்து 1 or 2 days will come back until we come back and entertain you for yet another episode with your own Octopus. Thanks a lot and bye bye.